வணக்கம் நண்பர்களே. iQOO அவங்களுடைய புது மொபைல் ஃபோனை மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க. iQOO 9 Pro. ஸோ இது தவிர iQOO 9 மற்றும் iQOO SEலாம் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்மக்கிட்ட வரல. நம்மக்கிட்ட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO 9 Pro. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த iQOO 9 Proவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனுடைய ஒரு குயிக் விமர்சனமும் பார்த்துருவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் iQOO வந்து விவோனுடைய ஒரு சப் பிராண்ட். ஸோ இன்றைக்கி இந்த iQOO மொபைல் ஃபோனுடைய சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த iQOO 9 Pro அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா BMW மோட்டோ ஸ்போர்ட் எடிஷன். இதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் எப்பயும் பார்க்குற iQOO பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் தகுந்தோடனே உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணுறது வந்து இந்த iQOO 9 Pro மொபைல் ஃபோன். எல்லா மொபைல் ஃபோனும் இப்போ லான்ச் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. டிசைனில் பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இது இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மொபைலை பார்த்த உடனே எனக்கு வந்து காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி டிசைன் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மொபைல் ஃபோன் தவிர அதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கடியில் இன்னும் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோனுக்கான ஒரு ப்ரொடெக்டர் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனையும் பாருங்கள், இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ரொடெக்டர் கவரையும் பாருங்கள். இதுக்கு மேலே அதை போட்டோம்னா இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு அருமையான ஒரு கவர். இந்த மாதிரி ஒரு கவர் டிசைன் தான் எல்லா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் பண்ணும். சும்மா ஒரு இந்த காட்டன் கேஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிபியூ ஜெல் கேஸை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு பண்ண அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காகவும் அமையும். அதுக்கு மேலே நம்ம அசிங்கமான கேஸை போட்டு மறைச்சி அந்த மொபைல் ஃபோனுடைய லுக்கே நம்ம மாற்றாத மாதிரி இருக்கும். அப்புறம் யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இதெல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே 120 வாட் சார்ஜர் ஒரு பெரிய ஒரு பிரிக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா அது ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி டைப் சி கேபிளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனில் 3.5 ஆடியோ ஜேக் இல்லாதனால ஒரு USB to 3.5 அடாப்டரும் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரைட், iQOO 9 Proனுடைய டிசைன் எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ப்ரீமியமான ஒரு மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி ஆக்சுவலாக அந்த கேமராவில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒயிட்டில் ஒரு அழகான ஒரு கார்பன் டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் போகிற இந்த ஸ்ட்ரைப் அப்புறம் iQOOன்னு அவங்களுடைய இந்த பிராண்டிங் ரொம்ப சிறுசாக நீட்டாக டீசெண்டான ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த கேமரா ஹம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு கேமரா ஹம்ப். பட் ஓவராலாக இது வந்து ஒரு கிளாஸ் பாடி அலுமினியம் சேசி. இந்த லெஜெண்ட் மாடல், இதுக்கு பேர் வந்து லெஜெண்ட் மாடல் அப்படிங்கிறாங்க. மோட்டோ ஸ்போர்ட் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மிட் புல்லட் ப்ரூஃப் ஃபைபர் மேட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டூபாண்ட் அப்படிங்கிற கம்பெனி பண்ண ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இது. மொத்தமாக மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 204 கிராம் இல்லாட்டி 210 கிராம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கலர் மாடலை பொறுத்து இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.8 mm திக்னஸ். டஸ்ட் ப்ரூஃப், ஸ்பிளாஷ் வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ஃபோனில் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஆனால் இது ஒரு நார்மலான இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அல்ட்ராசானிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஒரு பெரிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரு டிஸ்பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடங்களில் ஆக்குபை பண்ணுது. ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணுறது கூட ஒரே டச் தான். யூஸ்வலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ மினிமம் ஒரு 10லிருந்து 15 வரைக்கும் நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் அதெல்லாம் கிடையாது. ஒரே டச்சில் தான் ரெஜிஸ்டர் ஆகிடுது. அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகிடுது. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிபிள் நம்பரில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த iQOO 9 Proனுடைய மொபைல் ஃபோனில் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே இருக்குது. இது வந்து ஒரு டூயல் சிம் கார்டு ட்ரே. SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. மைக் கொடுத்துருக்காங்க. USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. மொபைல் ஃபோனுடைய லவுட்னஸ் தரமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் ஒன்றும் கிடையாது. பட் இந்த மொபைல் ஃபோனை நான் இப்படியும் திருப்பிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே வேணான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே ரொம்பவே பிடிக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது கர்வ் டிஸ்பிளே மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு 6.78 inch 2K டிஸ்பிளே வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED பேனல். HDR10, HDR10+ எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. 10-bit டிஸ்பிளே. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரைட்னஸ் 1500 nits வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LTPO 2.0 டெக்னாலஜி இது இருக்குது. இப்போ LTPO டெக்னாலஜி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா
சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்டான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும், ஆனால் சில அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபாஸ்டான ரெஃப்ரெஷ் ரேட் தேவை கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி இடத்துல அது வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அது குறைச்சிக்கும். ஸோ இதனால உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு ஒரு பேட்டரி லைஃபும் கிடைக்கும். 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் இதில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் iQOO வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு சிப் ஒரு ஐசி இருக்கும். இதில் அவங்க வந்து இன்னொரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே சிப் கொடுத்துருக்காங்களோ இல்லையே, இது வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. பட் அவங்க அப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஃபாஸ்ட்டாக இருக்கா, ரெஸ்பான்சிவாக இருக்கா, ஒரு கேம் விளையாடுறப்போ ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனகச்சிதமான டிஸ்பிளே, பிரைட்னஸாக இருக்கட்டும், அதோடைய கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேனுடைய ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு இம்மி அளவு கூட ஒரு கேப் விடாமல் அருமையான டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அதே மாதிரி ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் தயாரிப்பு கம்பெனிலேருந்து ஸ்காட் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வாங்கி ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், பின்புறத்தில் இதில் வந்து அல்லக்கைகள் கிடையாது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா GN5 சென்சர், இதில் வந்து கிம்பால் எனேபிள்டு சென்சர், 5 ஆக்சிஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக கீழே இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு அவங்க மேக்ரோ சென்சர் எடுத்துக்கிறாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மெயின் கேமராக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஃபோட்டோனுடைய குவாலிட்டியுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இன்னொரு குட்டி ஓட்டை இருக்கே, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 16 மெகா பிக்சல் டெலி லென்ஸ், 2.5x டெலி லென்ஸ். இதுலேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து போர்ட்ரேட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ போர்ட்ரேட் லென்ஸும் கூட இது. இந்த மொபைலில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன், அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறப்போ கிம்பால் எனேபிள் ஆகிடுது. அதெல்லாம் விட ஹாரிசான்டல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை எப்படி திருப்பினாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஹாரிசான்டல் லைன் மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது வேற லெவலில் ஒர்க் ஆகுது. 8K வீடியோ, 4K வீடியோ, 1080p வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரேம் ரேட் வேணுமோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஆனால் 4Kக்கும் 1080p வீடியோஸ்க்கும் மட்டுமே உங்களுக்கு 60 fps சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இமேஜினுடைய குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அதை மீட் பண்ணுது. அந்த அளவுக்கு இதோடைய பிக்சர்னுடைய கிளாரிட்டி, இதோடைய கலர் ரீப்ரொடக்ஷன், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே அருமையாக இருக்குது. எக்ஸ்போஷர், அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்க வேண்டிய லெவலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் க்ளீனாக இருக்குது. அதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் எஃபெக்டில் ஒரு 2-3 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்குமே நமக்கு நல்லா இருக்கு. வீடியோக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த கிம்பால் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ஒரு சில இடங்களில் அப்பப்போ கிளிச்சு தெரிகிற மாதிரி எனக்கு இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸோட நம்ம கிளிக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் அந்த சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபினுடைய குவாலிட்டியுமே பாருங்க, ஸ்கின் டோன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கு. பியூட்டிஃபிகேஷன் மோட் இதில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. முகத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் வச்சு லேமினேஷன் பண்ண மாதிரியே இருக்கு. ஸோ அந்த பியூட்டி மோட்ல நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆல்ரைட், மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் குவால்காம்னுடைய ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ARM V9 பியூர் பிட் 64 பிட் டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஜிபியுக்காக Adreno 730 இருக்கு. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 12 GB இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் 256 GB வரை கொடுத்துருக்காங்க. ரேம் உடைய வேரியன்ட் LPDDR5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி UFS ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா 3.1, அதுவும் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. அந்த என்ஹான்ஸ்னால என்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பட் இதில் வந்து அந்த இன்னொரு மார்க்கெட்டிங் கிமிக் இருக்கும் பார்த்தீங்களா, எப்பயும் போல் அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 4 GB எடுத்து நாங்கள் ரேமுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் ஸ்பெக்ட்ரா 680 ISP இருக்குது இமேஜ் ப்ராசஸிங்காக. 5Gக்காக X65 மாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடம் வந்து உங்களுக்கு 14 5G பேண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. NFC இருக்குது, தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு ஒரு அருமையான மொபைல் ஃபோனாக இருக்குது. கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கொடுத்துக்கக்கூடிய அவங்க லீனியர் மோட்டர்னுடைய வைப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த டிஸ்பிளேனுடைய ரிச்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த ஹை எண்ட் ப்ராசஸரோட வேலை பார்க்குறப்போ உங்களுக்கு அருமையான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மணி நேரம் நம்ம விளையாண்டதுக்கு அப்புறமா மொபைல் ஃபோன் ஸ்லைட்டாக பின்புறத்தில் வார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக முடியும். ஆனால் இது வந்து ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. கேமிங்க்கு மட்டும்தான், மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுறப்போ பிரச்சனை, ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாக கிடையாது. இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸருடைய ஸ்டெபிலிட்டி நம்ம ரொம்ப
டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா ஸ்னாப்டிராகன் 888க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ரியல் லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நீங்க உணர மாட்டீங்க. பிளஸ் மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் இதுல கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு நான் ஃபீல் பண்றேன். Android 12 கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஃபன் டச் OS 12 ஸ்கின் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோன், பிரீமியம் ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன். இந்த ஃபன் டச் OSல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ளோட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9-10 ப்ளோட்வேர் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் அன்இன்ஸ்டால் பண்ணி விட முடியாத ஒரு ப்ளோட்வேர் என்ன அப்படின்னா இந்த இன்பில்ட் ப்ரௌசர். இந்த இன்பில்ட் ப்ரௌசர்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுறலாம். பட் அந்த ப்ரௌசரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு இந்த ஃபன் டச் OSல இன்னுமே பிடிக்காமல் இருக்குது. பட் அதை விட தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபன் டச் OSனுடைய இந்த டிசைன் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்கேலில் ஸ்கொயர் ஐக்கன்ஸாக இருக்குது. செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஐக்கன்ஸா இருக்கு. இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சியை அவங்க கண்டிப்பா சரி பண்ணணும். பட் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான OS, எங்கேயுமே உங்களுக்கு பக்ஸ் கிடையாது, கிளீனான ஃபாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு OS. அடுத்த ஹைலைட், இந்த மொபைல் போனுடைய பிரதான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர். இந்த சார்ஜர் இந்த மொபைல் போனை 20 மினிட்ஸ்க்குள்ள சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல என்னுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இங்க பாருங்க. 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 22 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர், ஒரு 2K டிஸ்பிளே, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த 4700 mAh பேட்டரி பத்தாதோ அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இது வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்கு. என்னுடைய யூசேஜுக்கு இந்த மொபைல் போனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 1 டே வரைக்கும் வந்தது. எண்ட் ஆஃப் த டே நான் தூங்க போறப்போ ஒரு 18 to 20% பேட்டரி மிச்சமான மாதிரி எனக்கு வந்துச்சு. 50 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 50 வாட் வந்து அவங்களுடைய சொந்த சார்ஜர் புதுசாக இப்போ அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மட்டும் தான் உங்களுக்கு 50 வாட் கிடைக்கும். என்கிட்ட OnePlus ஒரு 50 வாட் சார்ஜர் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 50 வாட்டுக்கான ஸ்பீடு கிடைச்சது. மற்றபடி உங்களுக்கு ரெகுலர் ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருந்தாலுமே அதை நீங்க அந்த சார்ஜருடைய ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓவராலா iQOOல இருந்து ஒரு டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல் போன், ஒரு நோ காம்ப்ரமைஸ் மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது இந்த பிரைஸுக்கு அவங்க கண்டிப்பா IP ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கிம்பால் ஸ்டெபிலைசேஷன்ல இன்னும் கொஞ்சம் பக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை அவங்க சரி பண்ணணும். முக்கியமா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க ஒரு மொபைல் போனை விற்கிறப்போ ப்ளோட்வேர் இல்லாம எந்த விதமான எக்ஸ்ட்ரா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வராத மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த iQOO 9 Pro மொபைல் போனுடைய விலை விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த நோ காம்ப்ரமைஸ் எல்லாமே இந்த விலையை வந்து நியாயப்படுத்துமா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த விலை பிளஸ் நான் சொன்னக்கூடிய எல்லா அந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நியாயமா பட்டதுன்னா இந்த மொபைல் போனை நீங்க வாங்கலாம். அது வாங்குறதுக்கான லிங்க்குமே அதே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.